திணை லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: திணை அரிசி, நாட்டு சர்க்கரை, முந்திரி பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, ஏலக்காய் பொடி, நெய், திணை மாவு. இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம திணை மாவை அதில் போட்டு மெதுவாக அதை கருக விடாமல் அதை பதமாக பார்த்து அதை வறுத்து எடுத்துக்கணும். இந்த திணை மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, திணை அரிசியை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக இருந்தால் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா மணமாக ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும், பார்த்து மெதுவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையை கிறிஸ்பியாக வர்றதுக்காக இன்னொரு வாட்டி நல்லா வறுத்து, இதை ஏன் அப்படி வறுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை குருணையாக்கு அந்த லட்டு கூட சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப அப்படின்னா மொறுமொறுன்னு அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை மொறுமொறுன்னு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ போட்டுட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்து சக்கரை பாகு எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 கிண்ணம் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த லேஸாக அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு கரண்டியை வச்சு நம்ம அந்த சக்கரை கரைஞ்சிற அளவுக்கு மட்டும் அந்த சர்க்கரையை மட்டும் கிண்டிகிட்டே இருந்தால் போதும். அடி பிடிக்காமல் மட்டும் அந்த சர்க்கரையை லைட்டாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை கரைஞ்சிரும். இதுக்கு பாகு பதமோ கம்பி பதமோ எதுவுமே தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துட்டுருக்கு. அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா கரைஞ்சிரும். வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் 1-2 குருணையாக அரைச்சி, பார்த்திங்களா, குருணையாக மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1-2 கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை அதில் போட்டுட்டு சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் கருகிடும். அதை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா பொன்னிறமாக வறுபட்டுரும் முந்திரி பருப்பு அந்த நெய் கூட. வறுப்பட்ட முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க திணை மாவு கூட ஏலக்காய் தூள் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா வேர்க்கடலை மாவு போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா வேர்க்கடலை அந்த ஏலக்காய் தூள் அந்த மாவு கூட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். கையை வச்சு கலராமல் ஸ்பூனை வச்சு கலந்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக கலந்துக்க முடியும். அடுத்து நம்ம சூடாக நெய் அந்த முந்திரி பருப்பு எல்லாம் போடுறதுனால கை வச்சு கலர முடியாது, சூடாக இருக்கும். இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பையும் நெய்யையும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. அப்போ தான் அந்த மாவு கூட அந்த சூடாக அந்த போடுறப்ப அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை பாகை அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டா போதும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம முதவே நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அந்த கரண்டி வச்சே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இதை நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா ஸ்கூலுக்கு மற்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். நாங்கள்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இதுதான் கொடுத்து அனுப்புவோம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. மிச்சமே வராது வீட்டுக்கு. எல்லோரும் எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இதே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இது ஆர்டர் கொடுத்து எங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஆறிடுச்சு. இது உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கல. நெய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நாளில் இதை சாப்பிட்டு முடிச்சிடணும்.